தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நேற்று நமக்கு நீட்டோடைய ரிசல்ட் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ என்டிஏ தரப்பில் அஃபிஷியலாக நீட்டோடைய ரிசல்ட் ஸ்கோர் கார்டு அப்படின்றது எல்லாருமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்கோர் கார்டில் நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் என்னன்றது லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று நைட்டு போட்ட வீடியோவில் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, டீட்டெயிலும் கேட்டிருக்கீங்க. இந்த பாஸ் மார்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில் தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். இந்த பாஸ் மார்க் அப்படின்றது எதற்காக சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே நம்ம ப்ளஸ் டூலையோ 10th எழுதுகிற மாதிரி இது பாஸ் இது ஃபெயில் அப்படின்ற கணக்கு கிடையாது. அதாவது எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா அப்படின்னு ஒன்று இருக்குது. எலிஜிபிலிட்டி அப்படின்னா நீ ஒரு எம்பிபிஎஸ்ஸோ அல்லது பிடிஎஸ்ஸோ படிப்பதற்கு உண்டான தகுதி குறைந்தபட்ச மதிப்பெண் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த குறைந்தபட்ச மதிப்பெண் அப்படின்றது ஒவ்வொரு வருஷமும் வேரி ஆகும், ஸ்டாண்டர்டாக கிடையாது. இப்போ நீங்கள் 10th படிக்கிறீங்க, ஒரு 35 எடுத்தால் பாஸ் அப்படின்னா அது எத்தனை வருஷமாக இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் அந்த 35 தான் மினிமம் பாஸ் மார்க் அப்படின்றது இருக்கும். ஆனால் நமக்கு எம்பிபிஎஸ் படிக்கும்பொழுது டாக்டருக்காக நம்ம நீட் எக்ஸாம் எழுதும்போது அந்த நீட் எக்ஸாமில் நீங்கள் எடுக்கிற ஸ்கோர் அவுட் ஆஃப் 720க்கு 720 எடுக்கணும். 720க்கு எவ்வளோ எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் மினிமம் இதற்கு மேலே இருந்தால் தான் அது பாஸ்ன்றது ஒவ்வொரு வருடம் அது வேரி ஆகும். டிபெண்டிங் அப்போ நம்பர் ஆஃப் கேண்டிடேட் எவ்வளோ பேர் எழுதுகிறாங்க அப்படின்றது, ரெண்டாவது அதிக மதிப்பெண் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, இதை பொறுத்து இதெல்லாமே மாறுபடும். அது பர்சன்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பர்சன்டைல் டீட்டெயில் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றது ஏற்கனவே ஒரு வீடியோ நான் சொல்லியிருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். அந்த பர்சன்டைலை வச்சு தான் அந்த மினிமம் பாஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. அந்த மினிமம் பாஸ் பர்சன்டைல் அப்படின்றது ஒரு கேட்டகரிக்குமே அது வேரி ஆகும். அந்த வகையில் 2024 இந்த வருடம் இப்போ நடந்து முடிஞ்ச நீட்டுடைய ரிசல்ட் இப்போ வந்தது இல்லையா, இதில் பாஸ் மார்க் எவ்வளோ, அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் மதிப்பெண் எடுத்திருந்தால் நம்ம எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்க்கு சேருவதற்குண்டான தகுதி நமக்கு இருக்குது அப்படின்றது. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியே இப்போ சொல்ல போகிற மதிப்பெண்ணுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தகுதி வரும். சரிங்களா? அந்த வகையில் பார்க்கும்பொழுது அன்ரிசர்வ்டு கேட்டகரி, இடபிள்யூஎஸ் அன்ரிசர்வ்டு கேட்டகரி, அதாவது ஓப்பன் கேட்டகரி நம்ம சொல்லுவோம், இடபிள்யூஎஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 164 பாஸ் மார்க்காக இருக்குது. 164. ஸோ அதற்கு மேலே தான் நீங்கள் இருக்கணும் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க. அதுவே அன்ரிசர்வ்டில் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருக்கிற பட்சத்தில் 146 அவங்களோட பாஸ் மார்க்காக இருக்குது, மினிமம் மார்க். சரிங்களா? அப்போ இதற்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் எலிஜிபிள் ஃபார் அப்ளை எம்பிபிஎஸ் கவுன்சிலிங். ஸோ இது இல்லாமல் ஓபிசி, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், என்சிஎல், எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 129 பாஸ் மார்க்காக இருக்குது. ஸோ இந்த 129 தான் இவங்களுடைய பாஸ் மார்க் அப்படின்னா இதற்கு மேலே அவங்க இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், எம்பிபிஎஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இதை அப்ளை பண்ணுறதுன்ற நான் இங்கே சொல்கிற விஷயங்கள் எல்லாமே தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியோ அல்லது ஆல் இண்டியா கோட்டா அது எம்சிசி மெடிக்கல் கவுன்சிலோ சென்டாக் கவுன்சிலோ யாராக இருந்தாலுமே அவங்க நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து கால்ஃபர் பண்ணுவாங்க. எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கால்ஃபர் பண்ணுவாங்க. அந்த கால்ஃபர் பண்ணும்பொழுது தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சில டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணணும். அந்த அப்ளை பண்ணுறதுக்கு தகுதி தான் இந்த மதிப்பெண் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ விஷயங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ மினிமம் பாஸ் மார்க்ன்றது இந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்களா செக் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கோர் கார்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸ்கோர் கார்டில் டோட்டல் மார்க் எவ்வளோன்றது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பெரும்பாலான மாணவர்கள் கண்டிப்பாக இதற்கு மேலே தான் எடுத்திருப்பாங்க. ஸோ யாருமே இதற்கு கீழே எடுத்திருக்க வாய்ப்பு மிக மிக குறைவாக தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி கட் ஆஃப் அப்படின்றது நிச்சயமாக இன்க்ரீஸ் ஆகும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த நீட் அந்த குறைந்தபட்ச மதிப்பெண் அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த பாஸ் மார்க் லாஸ்ட் இயர்லாம் மிக குறைவாக இருந்தது. இந்த வருடம் அதிகமாகிடுச்சு. மினிமம் மார்க்கே அதிகமானதுனால கண்டிப்பாக கட் ஆஃப் மிகப்பெரிய இம்பாக்ட் இருக்கும், இன்க்ரீஸும் கண்டிப்பாக இருக்கும். அப்போ லாஸ்ட் இயர் 2023ல் நாம் எந்த அளவுக்கு மதிப்பெண் எடுத்தால் நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை விட நீங்கள் 15லேருந்து 20 மார்க்கு மேலே ப்ளஸில் இருக்கும். சில கேட்டகரிக்கு 50க்கு மேலேயும் அது போகும். சரிங்களா? அதனால் நிச்சயமாக இது இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கப்புறம் போக போக அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றது தெளிவாக நம்ம பார்ப்போம். நம்ம சேனலை தொடர்ச்சியாக நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.